இந்த பூர்ணி தேங்க்யூ. சரிங்க, அப்ப நான் எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. சரி பூர்ணி, நான் வரேன். வரேன் சார், வரேண்ணா. வாமா வாமா. பார்த்து தானம்மா. எப்படி பார்க்காம பாருமாக்கா அந்த பையன். கூடிய சீக்கிரம் ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. எங்க போய் முடிய போதும்? என்ன மாப்பிளே, உட்கார வச்சு காபி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் போல் இருக்க. பாவி, சாதாரணமே கேட்டதுக்கே கண்ணத்தை இந்த கிள்ளி கிள்ளிவிட்டான். ஆமா. ஷாலினி, ஷாலினி, இங்க வா, உட்கார சொல்றேன். என்ன நீ, என்னாச்சு? உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னாச்சு அண்ணி? அந்த கண் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, இன்னும் 2 நாள்ல நம்ம கேக்குற அந்த உண்மை என்னங்கறத விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க? நிஜமாதான் ஷாலினி. சூப்பர் அண்ணி. ஆனா எப்படி அண்ணி? முடியவே முடியாதுன்னு சொன்னவங்க மனச எப்படி மாத்துனீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கயேன். ஒரு மாதிரி பேசி அவங்க மனச மாத்தி கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் சரி சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 நாள்ல அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருமா? கண்டிப்பா. 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் 2 நாள்ல உண்மை தெரிய போகுது, அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன உண்மை தெரிய போகுது? அது நிலா குட்டின்னு ஒரு பாப்பா வரும்ல. ஆமா, அவளுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணு தெரியாம இருந்துச்சா. அதுக்கப்புறம் கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பார்வை கிடைச்சதா. அதான் ஒருவேளை நம்ம மூர்த்தி அண்ணனோட கண்ணை அந்த பொண்ணுக்கு வச்சிருக்காங்களோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். நிஜமாவா சொல்றீங்க அண்ணி? நம்ம அண்ணனோட கண்ணை தான் அந்த பாப்பாக்கு வச்சிருக்காங்களா? இன்னும் அந்த உண்மை தெரியலக்கா, அத விஷயமா தான் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியா? அம்மா, ருக்மணி அம்மா, ருக்மணி அம்மா, அம்மா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இல்லம்மா இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டுமா. ஆஹா, யாரு? மாப்பிள்ளை வீட்டுல பத்திரிக்கை ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க. சரியா இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சரியா இருக்குன்னு சொன்னா பத்திரிக்கை அடிச்சிடலாமா. இந்தாங்க பாருங்க. தனோ, மாப்பிள்ளை வீட்ல இருந்து கல்யாண பத்திரிக்கையோட ப்ரூஃப கொடுத்து விட்டுருக்காங்கம்மா. இந்தா, சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. மணமகள் சௌந்தர்யா, இடம், தேதி. கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா? சரிம்மா, நீங்க எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்படியே புறப்படுறேன். உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது கொண்டு வந்து தரேன். ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பத்திரிக்கை ப்ரூஃப் கொடுக்குறதா தான் வந்தேன். சரிங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோம். சரிம்மா, வரேம்மா. அம்மா வரேம்மா. வாங்க வாங்க. வாங்கண்ணே. தம்பி வரேன்ப்பா. தீபம் ஒன்று ஏற்றினாளே என் சாரி மாப்ள,
நீ ஏம்ல இங்க வந்து படுத்திருக்க? போடோங். ஐயோ சாரி மாப்ள, மாப்ள ரொம்ப வேகமா விசிட்டணும். சாரி மாப்ள, சாரி மாப்ள. டக்ளஸ். நல்ல வேளை மாப்ள நல்ல மூட்ல இருக்கான், அதனால தப்பிச்சோம். ஆமா, எதுக்கு இங்க வந்து படுத்து கிடந்த? சொல்லுடே. உண்மையிலே தனமாவை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதுவும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் என்ன மாப்ள, உன் மனசுல என்ன இருக்குன்றத தனமாவை பார்க்கும்போது வெளிப்படையா பட்டுன்னு சொல்லிரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் மாப்ள. ஐயோ ஏம்ல? ஏன் ஐயா எங்க? அப்படி இல்லடா, தனமாவை எனக்கு பிடிச்சிருக்குடா. சரி. அவங்களை காதலிக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி. ஆனா அவங்க கிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கும் போதுதான் அந்த வார்த்தை முட்டுதா? வார்த்தை முட்டுதா? இல்லடா, அப்புறம் என்ன சொல்லு? நான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைச்சிட்டாங்கன்னா, ஏதோ உங்க வீட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக சொன்னீங்க, நான் கூட்டிட்டு போனேன். உங்க வீட்டு பிள்ளைய அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணீங்க, உங்களுக்காக அதையும் பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் உங்க சமையல் கான்ட்ராக்டுக்காக அம்பத்தூர் வரைக்கும் போய் டெலிவரி பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். இப்ப போய் காதலிக்கிறேன் சேர்ந்து வாழலான்னு சொன்னா அவங்க கோச்சுக்க மாட்டாங்களாடா? ஏய், அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. இல்ல இங்க இரு, இத கேட்டு தனமா கோச்சுக்குன்னு எனக்கு தோணல. டேய், அப்படியா? எப்படி சொல்ற? ஆமா மாப்ள, அந்த புள்ளைக்கும் உன்னை பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? இல்ல உன்னை பிடிக்காமையா நம்ம வீட்டு பிள்ளைய அந்த பிள்ளை நல்லபடியா பாத்துக்குது? என்னடா மாப்பிள்ள சொல்ற? லே மாப்ள, நீ நிலாவை நல்லா பாத்துக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா அதுவே தனமா நிலாவை நல்லபடியா பாத்துக்குதுன்னா என்ன காரணமா இருக்கு போகுது? அவங்க என்ன அன்னை தெரசாவா? ஊர்ல உள்ள எல்லா குழந்தைங்க மேலேயும் அன்பையும் அக்கறையும் காட்டுறதுக்கு. உனக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்கள பிடிக்கணுங்கிறதுக்கு தாண்டா நிலா குட்டிக்கிட்ட தனமா இவ்வளவு பாசமா நடந்துக்கிறாங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நீ நேரா அவங்க கிட்ட போய், இந்த பாரு தனமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை முழுக்க உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் தனமா. உங்க மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கோ அதை நீங்க வெளிப்படையா சொல்லிருங்கன்னு நீ கேளு. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சரியா வரும். அப்படிங்கிற? ஆமா மாப்ள, நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஆனா இத எப்படி சொல்றதுன்னு நினைக்கும் போது நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்குதுடா. அதுக்காக இதே படம் முரளி மாதிரி காலம் முழுக்க காதல நெஞ்சுக்குள்ள வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். பாப்போம், ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது இந்த விஷயத்த தனமா கிட்ட சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். வெரி குட். இப்ப சொன்ன பத்தியா, இதுதான் மேட்டர். முதல்ல அதை செய் முதல்ல. டேய், என்ன டக்ளஸ்? என்னடா? என்னன்னு தெரியல, எனக்கு தனமாவ பார்க்கணும் போல இருக்கு. என்ன மகனே, காதலா? சரி சரி சரி, இப்ப என்ன, தனமா உனக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே? டோன்ட் வெரி.